ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறதா இல்லையா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது. உங்கள் வீட்டில் ஆவிகள் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க இந்த எளிய முறைகளை கடைபிடித்து எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆவி, பேய் என்ற வார்த்தைகள் உலகம் முழுவதும் பரவி உள்ளது. கடவுள் என்ற நல்ல சக்தி இருந்தால் அதற்கு எதிர்வினையாக கட்டாயம் தீய சக்திகள் இருக்கும் என்று பலரும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பேய் இருப்பதாக நம்பி வருகின்றனர். இருட்டை கண்டு பயம் உள்ளவர்களுக்கு பேய், ஆவி நம்பிக்கை அதிக அளவில் இருக்கும். இதன்படி உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள இந்த 3 எளிய முறைகளை செய்து பாருங்களேன். 1. பேய் மிரட்டி மூலிகை என்ற ஒரு மூலிகை உள்ளது. இதனை தீபம் எரியும் போது கொளுத்தினால் பேய் இருக்கும் வீட்டில் எரியாது. தீபம் பற்றிய உடனேவே அணைந்துவிடும். பேய் இல்லை என்றால் நீண்ட நேரம் எரியும். 2. பூத வேதாள உப்பு என்ற மூலிகையும் ஒன்று உள்ளது. இதனை பேய் இருக்கும் வீட்டில் வைத்தாலே கெட்ட பிணவாடை வீசத் தொடங்கும். பேய் இல்லாத வீட்டில் அப்படி ஒரு நாற்றம் அடிக்காது. 3. இந்த மூலிகைகள் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் பசுஞ்சாணத்தில் பிள்ளையாரை பிடித்து அருகம்பிள்ளை அதில் சொருகி, பேய் இருக்கும் வீடாக இருந்தால் அந்த பிள்ளையாரை சீக்கிரம் வண்டு மொய்த்து சின்ன பின்னம் ஆகிவிடும். அதுவே பேய் இல்லாத வீடாக இருந்தால் அந்த பிள்ளையார் கெடாமல் எத்தனை நாட்களாக இருந்தாலும் அப்படியே இருக்கும். இந்த முறையை பின்பற்றி உங்கள் வீட்டில் ஆவிகள் இருக்கிறதா இல்லையா என்பதை எளிய முறையில் கண்டுபிடித்து விடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.